வெற்றிகரமான வியாபாரி ஆஸ்திரேலிய வழிகள். வணக்கம், இது ராஜ் பார்வை. உங்கள் எல்லோருக்கும் ஒரு கேள்வி. உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றிகரமான வியாபாரி விரும்புகிறீங்களா? ஆனா எங்கிருந்து தொடங்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட தடைகளை சமாளிக்க வேண்டும்? இந்த கேள்விகள் எல்லாம் உங்க மனசுல ஓடுதா? கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல நீங்கள் வெற்றிகரமா ஒரு தொழில் தொடங்க சில எளிய வழிகளை பார்க்க போறோம். ஆமாங்க, எல்லாருக்கும் புரிய மாதிரி எளிமையா ஆனா தெளிவா. நமஸ்டே. ஒரு வெற்றிகரமான வியாபாரி முதலில் உங்க இலக்க தெளிவா தீர்மானிக்க வேண்டும். நீங்கள் எந்த துறையில வியாபாரம் செய்ய விரும்புறீங்க? உங்கள் வாடிக்கையாளர்கள் யார்? எவ்வளவு முதலீடு செய்யலாம்? இந்த கேள்விகளுக்கு எல்லாம் முதலில் பதில் கண்டுபிடியுங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள் நோக்கி பாருங்க. அவர் எப்படி தொடங்கினார்கள், அவர்கள் தங்கள் கனவை எப்படி திட்டமிட்டாங்க என்பதை புரிந்து கொள்ளுங்க. ஒரு நல்ல வியாபார திட்டம் எழுதுங்க. உங்க தயாரிப்பு அல்லது சேவை என்ன? அதன் சிறப்பு அம்சங்கள் என்ன? உங்கள் போட்டியாளர்கள் யார்? உங்கள் இலக்கு சந்தை எது? இந்த கேள்விகளுக்கு எல்லாம் தெளிவான பதில்களை உங்க வியாபார திட்டத்தில எழுதுங்க. நினைவில் கொள்ளுங்க, நல்ல திட்டமிடல் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் வெற்றி பெறாது. அதனா கனவு காணுங்க, ஆனா திட்டமிட்டு கனவு காணுங்க. ஒரு வியாபாரம் வெற்றியடைய நம்மிடம் 3 முக்கியமான திறன்கள் இருக்க வேண்டும். முதலாவது பண மேலாண்மை. வருமானம், செலவுகள், லாபம் இதையெல்லாம் கணக்கு போட்டு பார்க்க தெரிஞ்சிருக்கணும். இரண்டாவது மார்க்கெட்டிங். உங்க தயாரிப்பு அல்லது சேவை எப்படி மக்கள் வரை சென்று சேரும்? விளம்பரம், சமூக ஊடகங்கள் இதையெல்லாம் பயன்படுத்தி உங்கள் வியாபாரத்தை வளர்க்க தெரிஞ்சிருக்கணும். மூணாவது வாடிக்கையாளர் தொடர்பு. நல்ல முறையில் வாடிக்கையாளர்களை சமாளிக்க தெரிஞ்சிருக்கணும். வாடிக்கையாளர்களின் தேவைகளை புரிந்துட்டு அவர்களுக்கு திருப்தியான சேவையை வழங்க தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் இந்த 3ஐயும் புரிந்துட்டால் வெற்றி உறுதி. ஒவ்வொரு வியாபாரத்திலும் ஆபத்து இருக்கும், ஆனா அதுக்கு பயந்தா முன்னேற முடியாது. சில முதலீடுகள் தோல்வியடையலாம், ஆனா அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளுங்க. சில நேரங்களில் வியாபாரம் மெதுவாக செல்லாம், ஆனா முடிவு வர பொறுமையாக இருங்க. சிலர் உங்களை விமர்சிக்கலாம், ஆனா தன்னம்பிக்கையை தக்க வச்சுக்கொள்ளுங்க. வெற்றிகரமான வியாபாரிகள் தோல்வியை பயமாக இல்லாமல ஒரு பாடமாக பார்க்கிறார்கள். தோல்வியிலிருந்து கற்றுக்கிட்டு மீண்டும் முயற்சி செய்கிறார்கள். தோல்வி என்பது வெற்றிக்கான படிக்கட்டு என்பதை மறந்து விடாதீங்க. ஒரு வியாபாரம் வளர வேண்டும் என வாடிக்கையாளர்கள் திருப்தி அடைய வேண்டும். நீங்கள் தரமான தயாரிப்புகளை வழங்க வேண்டும். வாடிக்கையாளர்களின் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். எப்போதும் நம்பகமான சேவை வழங்க வேண்டும். வாடிக்கையாளர்கள் திருப்தி அடைந்தா அவர்கள் உங்களை மற்றவர்களிடம் பரிந்துரை செய்ய தொடங்குவார்கள். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை கேட்டு கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. அவர்களின் அனுபவங்களை பற்றி பேசுங்க. அவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தா உடனடியாக தீர்வு காணுங்க. வாடிக்கையாளர்கள் தான் உங்க வியாபாரத்தின் ராஜாக என்பதை மறந்து விடாதீங்க. இந்த டிஜிட்டல் உலகத்துல வெற்றி பெற புதிய யோசனைகள் முக்கியம். சமூக ஊடகங்களை பயன்படுத்துங்க. Facebook, Instagram, YouTube. ஆன்லைன் விளம்பரங்களை பயன்படுத்துங்க. Google Ads, இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். தொலைநோக்கு திட்டம் வையுங்க. மக்கள் எதை விரும்புகிறார்கள் என்பதை புரிந்துட்டு அதுக்கேற்ப உங்கள் வியாபாரத்தை மாத்துங்க. புது புது யோசனைகளை சிந்திச்சு செயல்படுத்துங்க. போட்டியாளர்களிடமிருந்து உங்களை நீங்களே வேறுபடுத்தி காட்ட புதுமையான வழிகளை கண்டுபிடிங்க. எந்த ஒரு பெரிய வியாபாரியும் ஒரு நாளில் உருவாவில்லை. சிந்தியுங்கள், திட்டமிடுங்கள், செயல்படுத்துங்க. ஒவ்வொரு தோல்வியும் ஒரு புதிய வாய்ப்பா பாருங்க. தனிநபரா நீங்கள் வளர்ந்தா உங்கள் வியாபாரம் தானாவே வர தொடங்கும். கடின உழைப்புக்கும் பொறுமைக்கும் மாற்று எதுவும் இல்லை. தொடர்ந்து கத்துக்கொள்ளுங்க. புதிய விஷயங்களை முயற்சி செய்ய தயங்காதீங்க. உங்க இலக்கை நோக்கி தொடர்ந்து பயணிச்சு கொண்டே இருங்க. வெற்றி நிச்சயம் உங்களை தேடி வரும். நண்பர்களே,
நீங்களும் ஒரு வெற்றிகரமான வியாபாரி ஆகலாம். நம்பிக்கை, கடின உழைப்பு, பொறுமை இது சேர்ந்தாலே வெற்றி நிச்சயம். உங்கள் கனவை நோக்கி துணிச்சல பயணியுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மத்தவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி. பார்த்ததற்கு எங்கள் சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.